எனக்கு பிரியமானவர்களே, இன்று பாஸ்கு காலத்திலே 4ஆம் வாரத்திலே நாங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு கால் பதிகின்றோம். லூர்து மாதாவுடைய திருவிழாவை இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். எனக்கு பிரியமானவர்கள், இன்றைய நாளில் இறை வாரத்தை உங்களை என்னையும் அழைத்து நிற்பது, ஆண்டவரை பின்தொடரும் மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அவருடைய செவிக்கு செவிமடுக்கக்கூடிய, குரலுக்கு செவிமடுக்கக்கூடிய அவருடைய மந்தைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்பதனை பற்றி, என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இழந்தவர்களாக, அவருடைய குரலை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, பலதரப்பட்ட சவால்கள், பலதரப்பட்ட சோதனைகள், வேதனைகள் காண்கின்ற பொழுது உண்மையாகவே அவருக்கு நாங்கள் செவிமடுக்கின்றோமா? அவர் சொல்லுகிறார், என்னை பின்தொடர்கின்றவர், என்னுடைய குரலை செவிமடுக்கின்றவர் என்னை பின்தொடர்ந்து வருகிறார், நான் அவருக்கு நிலையான வாழ்வை கொடுக்கின்றேன் என்று யூதர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் இவ்வாறு சொல்லுகிறார். அவர்கள் அவருடைய மந்தைகள் அல்ல, மாறாக அவருடைய விசுவாசம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் அவரை பின்தொடர்ந்தவர்களாக இருக்கின்றபடியினாலே நாங்கள் எவ்வாறு அவரை பின்தொடர்கின்றோம் என்று பர்னபாஸ் பல்வேறு இடங்களுக்கு சென்று இறை வார்த்தையை, தூய ஆவியின் வல்லமையை அவர் எடுத்துரைக்கின்றார். அன்பு, பொறுமை, கருணை போன்ற நற்குணங்கள் இருக்கின்றவருடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும், தூய ஆவிக்கு எதிராக செயற்படுகின்ற வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும் என்று அவர் இன்று அந்தியோக்கியாவிலே அவர் நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். அப்படியானால் பர்னபா, பவுல் அடிகளார், இவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்த்தவர்கள், இறைவனை நாடி சென்றவர்கள், என்னுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்கள். எனவே நீங்களும் நானும் அவருடைய குரலை ஏற்றுக்கொள்ள முடியாமல், செவிசாய்க்க முடியாமல், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கீழ்த்தனம் இல்லாமல், கீழ்ப்படிவு இல்லாமல், இறைவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதவாறு நாங்கள் கல்லான இதயத்தை கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது எவ்வாறு நாங்கள் இறைவனுக்கு செவி சாய்க்க முடியும்? எவ்வளவுதான் நாங்கள் வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்ல நினைத்தாலும் எங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கின்றது. ஏன்? இதற்கு காரணம் என்ன? இந்த யூத மக்கள், யூத தலைவர்கள் சென்று இறைவனிடத்தில் கேள்விகள் கேட்கின்ற பொழுது, நீர் உண்மையான கடவுள் என்றால் எங்களுக்கு இதனை பற்றி சொல்லும், இதனை பற்றி எங்களுக்கு வரைவிலக்கணம் இதனை பற்றி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீங்களும் நானும் அந்த விசுவாசம் இல்லாமல் நாங்கள் இருக்கின்ற பொழுது, இறைவனிடம் இருந்து வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ள மாத்திரம் நாங்கள் செயற்படுவோமானால் உண்மையான மந்தைகளாக நாங்கள் இருக்க மாட்டோம். எனவே அவர் எங்களுடைய மந்தைகளை வழிநடத்துகின்றவராக இருக்கின்ற இறைவனை இடம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒப்புக் கொடுத்து உண்மையான விசுவாசத்திலே, ஆழ்ந்த விசுவாசத்திலே வாழ்வதற்கு வரம் வேண்டி இதனாலே நாங்கள் மன்றாடுவோமாக.